ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இந்த வீடியோவில் நாம் சூப்பரான பூசணிக்காய் கருப்பு கொண்டக்கடலை கூட்டுக்கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு கூட இதை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 150 கிராம் கடலையை 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் பூசணிக்காவை இந்த மாதிரி தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 விசிலுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பூசணிக்காயை சேர்த்துட்டு இன்னொரு 2 விசில் வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் பூசணிக்காய் குழையாமல் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 4லேருந்து 5 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இவ்வளோவும் லைட்டாக கரக்கரன்னு அரைச்சி எடுத்துடலாம். இதை அரைச்சி எடுத்த அப்புறமா இதில் நாம் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் லைட்டாக கரக்கரன்னு அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. இதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நாம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஓரளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுபடட்டும். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இது கூடவே இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இருக்குல்ல, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பூசணிக்காய் 4 விசில் வச்சு எடுத்து நல்லாவே வெந்துருச்சு. அதை இப்போ நாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே வேகட்டும். அப்போ தான் அந்த மசாலா கூட கொண்டக்கடலை பூசணிக்காயெலாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான கொண்டக்கடலை பூசணிக்காய் கூட்டுக்கறி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டான டிஷ்ஷு. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். லஞ்சுக்கு இதை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.